கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலைவேளையிலும் தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானித்து ஜெபிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இதிலே வாசிக்கிறோம், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு கானானிய ஸ்திரீயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தில் சில வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, இயேசு தீரு சீதோன் பட்டணங்களுக்கு வருகிறதை அந்த அம்மா கேள்விப்படுறாங்க. இயேசு வந்தா அற்புதம் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். இயேசு வந்தா விடுதலை நடக்கும்னு தெரியும். இயேசுட்ட வந்து ஒருத்தர் கூட சுகமாகாம போக மாட்டாங்கன்னு அந்த அம்மா எப்படியோ கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அதனால 22ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கிறோம், அந்த ஸ்திரீ அந்த திசைகளில் குடியிருந்தாங்கன்னு வாசிக்கிறோம். இன்னும் மார்க் 7ல் வாசிக்கிறோம், அவங்க சீரோபெனிக்கியா தேசத்து ஸ்திரீ என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஒரு ஊர்ல இருந்து இயேசுவை பார்க்கும்படி வந்திருக்கிறாங்க. வந்த உடனே 22ஆம் வசனத்துல அவங்க சொல்றாங்க. 22ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இதிலே வாசிக்கிறோம், அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டாள். இயேசுவை பார்க்கறதுக்கு வந்த அந்த அம்மா இயேசுவை பார்த்த உடனே கத்துறாங்க, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். ஏன் தெரியுமா? என் மகள் கொடிய வேதனைப்படுறா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மகப்பட்ட அந்த கொடிய வேதனை இந்த தாயோட உள்ளத்தை அசைச்சிட்டு, அந்த மகள் பட்ட பாடுகள், அவ தூங்காம இருந்த நேரங்கள், பிசாசினால் அலக்களிக்கப்பட்டதான சமயங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த அம்மா உருக்குலைந்து போய் இன்னைக்கு ஆண்டவற்றை தேடி வந்துச்சாங்க. ஏசப்பாட்ட போய் எப்படியாவது விடுதலை வாங்கிட்டு வருவோம், எத்தனை நாளைக்கு இந்த கொடிய வேதனையை பார்க்கறது, எத்தனை நாளைக்கு இந்த கொடிய கண்ணீரை பார்க்கறதுன்னு இன்னைக்கு இயேசுவை தேடி அந்த திசைகளில் குடியிருக்கிற ஒரு ஸ்திரீ இயேசுவை தேடி அன்னைக்கு வந்துட்டு கீழே உள்ள வசனங்களாம் வாசிக்கிறோம். அவ எதுக்காக தேடி வந்தாலோ, அவ எது தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி அப்பாவை தேடி வந்தாலோ, எல்லாம் அவருடைய வாழ்க்கை நிறைவேறிச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடிய வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? கொடிய வாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியம் உங்க உள்ளத்தை உடைச்சு நிக்குதா? தூங்கவே முடியலையா? கொடிய வேதனையில் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? யாரோ உங்களை பேசுனது, இல்லைன்னா யாரோ உங்களுடைய வாழ்க்கையில அனுகூலமற்ற சூழ்நிலை இருப்பதை பார்த்து உங்க உள்ள உடைஞ்சு போய் இருக்குதா? கானானிய ஸ்திரீக்கு அற்புதம் செஞ்சு மகிழ்வித்த அதே அப்பாவை சேவிக்கும்படி இந்த காலையில் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஒவ்வொருடைய கண்ணீர்களையும் கர்த்தர் பார்க்கிறாரு, ஒவ்வொருடைய வருத்தங்களையும் கர்த்தர் பார்க்கிறாரு. அவருடைய கண்களுக்கு நீங்களும் நானும் வடிக்கிற கண்ணீர்களும் போகிற பாதைகளும் மறைவா இருக்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தியை நீ விசுவாசத்தோடு நீ கேட்பாயானால் இந்த செய்தி முடியும் போதே உனக்கு அற்புதம் நடந்திருக்கும். இயேசுவின் நாமத்தினால நீ நினைத்தது வாழ்க்கையில நிறைவேறி இருக்கும். நெடுகாலமாய் வடித்த சில கண்ணீர்களுக்கு கர்த்தர் இந்த காலையில் உனக்கு பதிலை கட்டளையிடுகிறார். கொடிய வேதனைப்பட்டு தன் மகள் அலறுகிறதை பார்க்க முடியாமல் அந்த ஸ்ரீ ஓடோடி ஆண்டவரை தேடி வந்தா. கூட கணவன் வரல, குடும்பத்தார் வரல, யாருமே வரல. அந்த அம்மாவுடைய உள்ள உடைஞ்சு போச்சு. என் மகளுக்காக யார் பரிந்து பேசுவான்னு நினைச்சதுனால அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுறாங்க, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். தேவனுடைய பிள்ளையே, நீ கூப்பிடுகிற கூப்பிடுதல் உன்னை விடுவிக்குமா? நீ விடுவிக்கும். அநேக நேரத்தில் யார் என்ன விடுவிப்பான்னு கேட்டில, யாரும் உன்னை விடுவிக்கணும் அவசியம் இல்லை. நீ தாகத்தோடு கூப்பிட்டு பாரு, நீ கண்ணீரோடு கூப்பிட்டு பாரு, நீ அழுகையோடு கூப்பிட்டு பாரு, ஏக்கத்தோடு கூப்பிட்டு பாரு, நீ சத்தமிட்டு கூப்பிட்டில்லம்மா, அந்த கூப்பிடுதலே உன்னை விடுவிக்கும். சங்கீதத்தில் தாவீது எழுதுவார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கட்டுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நீ கூப்பிடுகிற சத்தம் தேவ சமூகத்தில் அற்பமா இருக்குமோ? நீ கூப்பிடுகிற சத்தத்தை அவர் புறக்கணித்து விடுவாரோ? இல்லை இல்லை இல்லை, சத்தமிட்டு கூப்பிடு. தேவனுடைய ராஜாவை நீ சத்தமிட்டு கூப்பிடு. உன் சத்தத்தை நீ அடக்கி கொள்ளாதே. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருக்காங்க. இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, தாவீதின் குமாரனேன்னு சொன்னாங்களாம். இந்த தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கொடுத்தது யாரு? எப்படியோ இந்த அம்மா இயேசுவை குறித்து கொஞ்சம் நல்லாவே கேள்விப்பட்டிருக்கிறாங்கன்னு தெரியுது இந்த வார்த்தையை வாசிக்கும் போது. ஏன்னா பர்த்திமை என்கிற குருடன் தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட போது அவனுக்கு விடுதலை வந்துச்சு. அதை இந்த அம்மா கேள்விப்பட்டாங்களோ என்னமோ தெரியல, இவங்களும் சொல்றாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாங்களா? அப்புறம் சும்மாவா கூப்பிட்டுருப்பாங்க? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் அப்படி சொன்னாங்களா? இல்ல, அவங்க உள்ளத்தின் வேதனை பெருசுமா, பெருசு. இன்னைக்கு அற்புதம் வாங்கலைன்னா என் வாழ்க்கையே கேள்விக்குரு, என் பிள்ளை இன்னைக்கு உயிரோட இருக்குமோ இல்லையோ தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை வந்து அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் வந்து கூப்பிடுறாங்க, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்குன்னு சொல்றாங்க.
அவங்க வரும்போது பயந்து வந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் இஸ்ரவேலர்களுக்கு கானானியர்கள் அருவருப்பானவர்கள். யார் இந்த கானானியர்கள்? நோவாவுடைய மகனாகிய காமின் சந்ததியில் வந்தவங்க தான் இந்த கானானியர்கள். ஆகவே இஸ்ரவேலருக்கு இந்த கானானியரை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. அதனால என்ன தைரியத்தோடு இயேசுவை பார்க்க வந்தாங்களோ தெரியல, அவங்க எதையுமே பொருட்படுத்தல. இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் பிள்ளைக்கு ஒரு சுகம் வேணும், இன்னைக்கு நான் இவ்வளோ நாள் வடிச்ச கண்ணீருக்கு இன்னைக்கு ஒரு விட வேணும்னு சொல்லி ஆண்டவரை தேடி வந்தாங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு 15:23. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இதுல வாசிக்கிறோம், அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிட்டாங்க. இப்போ பின்தொடர்ந்து என்று சொல்லப்பட்டது. அப்போ என்ன அர்த்தம்? இயேசு ஒரு இடத்துல இல்லாதது போல தெரியுது. இயேசு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கிறாரு, என்ன நடந்து போயிட்டே இருக்கிறாரு, அற்புதங்கள் செஞ்சுட்டு போனாரோ, ஜனங்கிட்ட பேசிட்டு போனாரோ, சீசன் நடந்து போனாரோ தெரியல. இந்த அம்மா விடவே இல்லை, பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. அற்புதம் நடந்துருமா, அற்புதம் நடந்துருமா, ஒரு வார்த்தை சொல்லிடுவாரா, என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமா. என்ன ஒரு ஏக்கம் பாருங்க, என்ன ஒரு தாகம் பாருங்க. ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வந்துட்டு வெறுமையா போகக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. இந்த தாகமும் ஏக்கமும் உங்களை விடுவிக்கும். நீங்க பண்ணுகிற ஜெபமோ, நீங்க பண்ணுகிற பொருத்தனைகளோ உங்களை விடுவிக்காம இருக்கலாம். ஆனா தாகத்தோடு கூப்பிடுறேன் பாருங்க, வாஞ்சியோடு கூப்பிடுறேன் பாருங்க, வாய் நிறைய ஆசையா அப்பான்னு கூப்பிடுறேன் பாருங்க, இந்த தாகம் உங்களை விடுவிச்சிடும் தேவனுடைய பிள்ளைகளே. அவங்க பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. யார? இயேசுவ. ஒரு வார்த்தையும் சொல்லாத இயேசுவ, திரும்பி பார்க்காத இயேசுவ, உதாசீனப்படுத்துறது போல் நடந்து கொண்ட இயேசுவ. அவர் ஒரு வார்த்தை சொன்ன அற்புதம் நடக்கும் தெரிஞ்சுதான் அந்த அம்மா வந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலையே. அந்த அம்மா சோர்ந்து போகவில்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரோ சொல்லலையோ, என்னை ஏற்றுக்கொண்டாரோ ஏற்றுக்கொள்ளலையோ, என்னை திரும்பி பார்த்தாரோ பார்க்கலையோ, அதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது. நான் அவரை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு அற்புதம் நடக்கணும். அந்த தாகத்தோடு அவங்க பின்தொடர்ந்து போகும்போது சூழ்நிலை அவங்களுக்கு அனுகூலமா இல்லை. சீசர்கள் சொல்றாங்க, இவளை அனுப்பிவிடும், இவ எதுக்கு நம்மளை பின்தொடர்ந்துட்டே வர, இவ கானானிய ஸ்திரீ இல்ல, நம்மளை பார்த்தாலே நமக்கு அருவருப்பா இருக்குதுல்ல, அவளை பார்த்தாலே நமக்கு பிடிக்கல, சும்மாவாது சைலண்டா வரலான்னு பார்த்தா அதுவும் வரல. ஆண்டவரேங்கிறா, தாவீதின் குமாரனேங்கிறா, கூப்பிடுறா, கத்துறா, அலறா. அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எவ்வளவு கொடிய மனசு பாருங்க இந்த சீசர்களுக்கு. ஒரு விசாலமான மனசு அவங்க இல்லை. அவங்க சொல்றாங்க இவளை அனுப்பிவிடும், நம்ம பாஷையில் சொன்னா துரத்தி விட்டுரும், இவ வேண்டாம், அவ எதுக்கு அழுதாலும் பரவாயில்ல அப்படி அழுகையோட வீட்டுக்கு போட்டும், எதுக்கு கண்ணீர் வடிச்சிட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படி கண்ணீரோட வீட்டுக்கு போட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எல்லாரும் மத்தியில் அவமானப்படுத்தப்படும் போது நம்ம உள்ள எவ்வளோ உடையும் தேவனுடைய பிள்ளைகளே. அவ ஒரு பப்ளிக் பிளேஸில் அவமானப்படுத்தப்பட்டு நிற்கிறாங்க. அந்த கானானிய ஸ்திரீ ஒரு ரூமுக்குள்ள இல்லை, ஒரு அடைப்பட்ட வீட்டுக்குள்ள இல்லை, ஒரு பொதுவான ஒரு இடத்துல சீசர்களும் புறஜாதிகளும் ஜனங்களும் கூடியிருக்கிற இடத்துல அவங்க அவமதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. ஆனால் அவங்க கூப்பிடுறத விடலை, அவங்க பின்தொடர்றத விடல. இன்னைக்கு இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன், அவர் இன்றைக்கு என்ன விடுவிக்காம என் பிள்ளைக்கு சுகத்தை தராம இவங்க பெற்றுக்கொண்டு தான் இந்த சுகத்தை போய் மகளுக்கு கொடுக்கணும். நல்லா கவனிக்கணும், மகளை கூப்பிட்டு வரல அந்த ஸ்திரீ, மகளை வீட்டில் விட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க. மகளை கூட்டிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால இந்த அம்மா பெறுகிற சுகத்தை, இந்த அம்மாவுக்கு வருகிற விசுவாசத்தை கொண்டு இப்ப அந்த ஆண்டவர் அந்த பிள்ளையை ஹீல் பண்ணணும், அந்த பிள்ளையை சுகமாக்கணும். என்ன அற்புதம் பாருங்க, என்ன விசுவாசம் பாருங்க. நீங்க இங்க தான் இருக்கிறீங்க, ஆனா உங்க வீட்டுல யாருக்கும் சுகம் இல்லாம இருக்கலாம், உங்க வீட்டுல யாருக்காகவோ நீங்க ஜெபிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த கால வேளையில இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்னா, இந்த விசுவாசத்தை இங்கிருந்தே நீங்க அனுப்பிடுங்க. இந்த வார்த்தையை அது அனுப்ப வேண்டிய இடத்துல அனுப்பப்படுமானால் அது கிரியை செய்ய வேண்டிய வார்த்தையா அது கிரியை செய்து முடிக்கும் இயேசுவின் நாமத்தினால. இப்போ அந்த அம்மா தாகத்தோடு கூப்பிட்டுட்டே வர்றாங்க. நம்மனா திரும்பி போயிருந்திருப்போம், சந்தோஷமா வந்தோம், ஒரு தெய்வத்தை பார்க்க போறோன்னு வந்தோம். ஆனா அவர் இவ்வளவு ஹார்டா நடந்துக்கிட்டு வர நமக்கு தெரியாதே. இரக்கமுள்ளவர் நம்பித்தானே வந்தோம், மனதுருக்கமுள்ளவர் நம்பித்தானே வந்தோம், எத்தனையோ பேரை சுகமாக்கி இருக்காரு கேள்விப்பட்டு தானே வந்தோம். நம்ம கேள்விப்பட்டது போல இயேசுங்க நடக்கலையே, கடினமா நடக்கிறது போல தெரியுதே. சரி நம்ம வீட்டுக்காவது போவோம்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு போயிருப்போம். ஆனா அந்த அம்மா போகல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு வார்த்தையும் சொல்லாத இயேசுவை திரும்பி கூட பார்க்கல, அந்த அம்மாவை தேற்றுறது போல பேசல, அந்த அம்மாவை ஆசுவாசப்படுத்துறது போல கத்தர் பேசல. வேதம் சொல்லுது, அவள் பின்தொடர்ந்தாள், அவள் பின்தொடர்ந்தாள், அவள் பின்தொடர்ந்தாள், அவள் பின்தொடர்ந்தாள். ஹல்லேலூயா. பின்தொடர்வே பின்தொடர்வே பின்தொடர்வேன் இயேசுவை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பின்தொடர்வே பின்தொடர்வே பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன்
நீ எத்தனை வருத்தத்துல பாரத்துல இப்படியெல்லாம் பின்தொடர ஆசையா இருக்கிறியா மகனே மகளே? இந்த காலையில கர்த்தர் உண்டத்துல உன்னை எதிர்பார்க்கிறார். எல்லா சூழ்நிலையும் என்ன பின்பற்றி வர நீ ஆயத்தமா இருக்கிறியா? உனக்கு கண்ணீர் உண்டுமா? உனக்கு கவலை உண்டு, உனக்கு வேதனைகள் உண்டு, உனக்கு வருத்தம் உண்டு. யாரு சுகமா இந்த உலக வாழ்க்கையில வாழல. ஆனா எல்லாவற்றின் மத்தியிலும் இயேசுவை பின்தொடர்றதுக்கு எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க? அவர்களுக்கு இந்த காலையில கர்த்தர் ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். அவருக்கு விடுதலை கொடுக்காம அனுப்பவே மாட்டார். வட்ட வியாதிகளில, பட்ட வருத்தங்களில, வந்த மன குமுறல்களில, வந்த காயங்களில, வந்த மன உடைவுகளிலும் ஆண்டவரே இயேசுவே உம்மை பின்தொடர ஆசையா இருக்கிற எல்லாரும் கரங்களை அப்படியே உயர்த்தி கொள்ளலாம். 2 நிமிஷம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். ரபல ஷதரதரதரகதரதரதே லீஷகதரதோரியான் தரபானியா சகதரரே தலபரபரபா. ஆண்டவரே உம்மை பின்தொடர்வே, உம்மை பின்தொடர்வே, உம்மை பின்தொடர்வே. ஆண்டவரே இதுவரைக்கும் உலகத்தை பின்தொடர்ந்து நடந்துட்டப்பா. இந்த காலவெள்ள சொல்ற உங்களை மட்டும் நான் பின்தொடர்வேன். இனி உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். எவ்வளவு நிந்த வந்தாலும், எவ்வளவு அவமானம் வந்தாலும், எவ்வளவு வெறுமைகளை பார்த்தாலும் நான் பின்தொடர வேண்டிய ஒரு நபர் உண்டானால் அவர்தான் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ரபலபோ ஷதரதர ரிகதரபலபரப தூரமனபோ ஷந்தரபலப அவங்க இவ்வளவு ஜனங்கள் மத்தியிலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பே வரலங்க. சாதாரணமாக இந்த ஸ்திரீயை குறித்து வேதம் பதிவு பண்ணி வைக்கல. ஆனால் அந்த அம்மாவுடைய பேரை மட்டும் சொல்லலை. என்னமோ தெரியலை, எதுக்கு சொல்லலை நமக்கு தெரியல. ஆனால் அவங்க வீட்டுக்கே போகலை. மனம் உடஞ்சி ஏன் ஆலயத்துக்கு வர்றோம்? ஒரு வார்த்தை நம்மளை தேய்ச்சாதா? ஒரு வார்த்தையில் கர்த்தர் நம்மோடு இடைபட மாட்டாரா? ஒரு வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மளை ஆஸ்வாசப்படுத்த மாட்டாரா? அப்படி தான் வர்றோம். அந்த அம்மாவுக்கு அவங்க எதிர்பார்த்தது போல ஒரு வார்த்தை ஆண்டவற்றிலிருந்து வரல. மாறா சொல்கிறாங்க, அனுப்பி விட்டுருங்க, துரத்தி விட்டுருங்க, அப்படியே வெறுமையாகவே அவங்க வீட்டுக்கு போட்டுன்னு சொன்ன வார்த்தை தான் அந்த அம்மா கேட்டுச்சு. ஆனால் அந்த அம்மாவால் போக முடியல. ஏன்னா உள்ள உடஞ்சி வந்தது மாத்திரம் இல்லை, அந்த அம்மாவுக்கு இருந்த ஏக்கம் அப்படி, அந்த அம்மாவுக்கு இருந்த தாகம் அப்படி. இன்னைக்கு அப்பா எப்படியாவது விடுதலை ஆக்கிட மாட்டாரா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற தாகம் உங்களை விடுதலை ஆக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, தாகத்தை மட்டும் விட்டுறாதீங்க. யாருக்காகவோ எதுக்காகவோ, அழிஞ்சு போகிற உலகத்துக்காகவோ, ஒரு வேலைக்காகவோ, ஒரு நாள் சம்பளத்துக்காகவோ இயேசுவையோ ஆராதனையோ துதியையோ தேவனுடைய வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அது ரொம்ப வேல்யூபிளானது. அதை உலகத்தில் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. இந்த தாகம் தான் அந்த அம்மா விடுவிச்சுட்டு. இப்போ ஆண்டவர் அவளை பாராதது போல இருக்கிறாரு, அவளை கண்டுக்கிடாத மாதிரி இருக்கிறாரு, அவங்க திட்டும் போதும் சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. ஆனால் அவருடைய கண்கள் வர வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதே தான் அந்த ஆலயத்தின் நடுவில் எந்த சூழ்நிலையில் உட்கார்ந்துருந்தாலும், எந்த உடைக்கப்பட்ட இருதயத்தோடு நீ உட்கார்ந்துருந்தாலும், ரீபாஷாத்தாரே அநேக நாட்களாக கர்த்தரை என்ன மறந்துட்டாருன்னு சொல்றியே மகளை, மறந்துட்டேன் சொல்றியே. நீ அவர் மறந்தா நீ ஜீவனோடு இருப்பியா? இல்லை. கர்த்தர் உன்னை நினைக்கிறார், நினைத்து கொண்டே இருக்கிறார். உன் வருத்தங்கள் அவருக்கு மறைவா இருக்கல, நீ வடிக்கிற கண்ணீர் அவருக்கு மறைவா இருக்கவே இல்லை. நான் ஒரு கானானிய ஸ்திரீன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டரை பார்த்து அடிக்கடி சொல்வேன், ஆண்டவரே நான் ஒரு கானானிய ஸ்திரீ, ஆண்டவரே என்ன நமக்கு பெருமை, என்ன நமக்கு மேன்மை, ஒன்றும் இல்லையே. அவள் வந்து அப்படியே பாதத்தில் விழுறாப்பா, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யாத ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறோம் தேவனுடைய பிள்ளை. உங்களுக்கு எனக்கு உதவி செய்வதற்கு உலகத்தில் யாருமே இல்லாமல் இருக்கலாம். உன் வருத்தங்களை உன் பாரங்களை சுமப்பதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். என்னைக்காவது அப்பாவுடைய பாதத்தில் போய் நீ சாஷ்டாங்கமாக விழுந்தது உண்டு? அப்பா உங்களை தவிர யாருமே இல்லைப்பா, உங்களை தவிர என்னாலும் யார் என்னை விடுவிப்பாண்டவரே. உன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறாயோ, உன் குடும்பத்திற்காக கண்ணீர் வடிக்கிறாயோ, உன் பிரச்சனைகளுக்காக மனக்குமரி நிற்கிறாயோ, இந்த வார்த்தையின்படி நீ வாழ கற்றுக்கொண்டால் சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்களுக்குள்ள கர்த்தர் உன்னை சாட்சியா நிறுத்துவார். தேவனிடத்தில் கொண்டு இருக்கிற உன் தாகமும் உன் ஏக்கமும் உன் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கும், இயேசுவின் நாமத்தினால. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த அம்மாவை குறித்து சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம் வாசிமா. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். இல்ல வாசிக்கிறோம். அப்போ அவன் சொல்றாரு, இப்ப சீசர்கள் என்ன சொன்னாங்க? அவளை அனுப்பி விட்டுருன்னு. உடனே அவர் சொல்றார், அவர் இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்றாரு, ஆஹா உனக்கெல்லாம் அற்புதம் செய்யறதுக்கு நான் வரலமா, என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு தான் என்ன அனுப்பி வச்சிருக்கிற பிதா. நீ யாரு? நீ கானானிய ஸ்திரீல, உங்களை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காதுல, நான் உனக்காகலாம் வரல, அப்படிலாம் உனக்கு அற்புதத்தை தூக்கி உனக்கு தர முடியாது. நீ என்னை கூப்பிடுறங்கிறதுக்காக, நீ என்னை பின்தொடர்ந்து வர்றங்கிறதுக்காக, நீ என் பாதத்தில் விழுறங்கிறதுக்காக, நீ தாவீதின் குமாரனேன்னு சொல்லி ஹைலைட் பண்ணதுனால அப்படி ஒன்று நான் ஈஸியாக உனக்கு அற்புதத்தை தர மாட்டேன், போயிட்டு வா அப்படிங்கிறார். இவ்வளோ நேரம் சீசர்கள் பேசுனாங்க தேவனுடைய பிள்ளைகளே, அப்பவும் அவ திரும்பி போகல. இப்போ ஆண்டவரே பேசுறார், போயிட்டு வா அப்படிங்கிறார். எவ்வளவு அந்த வார்த்தை அவளுடைய உள்ளத்தை உடைச்சிருக்கணும். ஆனால் அப்படி உடைஞ்ச மாதிரி அந்த அம்மாவை தெரியல.
நிற்கிறாங்க 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 நிற்கிறாங்க. இல்லை 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 இல்லை, அவர் கடினமுள்ள தகப்பன் அல்ல, அவர் என்னை நேசிக்கிற அன்புள்ள எஜமான். நீ ஆராதிக்கிற இயேசு கடினமுள்ளவர் அல்ல தேவனுடைய பிள்ளைய, மனதுருக்கத்தின் தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவங்க நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வார்த்தை சொன்ன உடனே யாராவது நிற்போமா? நம்மலாம் என்னதான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்கும் தானே. இப்போ பப்ளிக்கில் அவமானப்படுத்தினது காணாதுன்னு இந்த இயேசுவாவது ஒரு வார்த்தை நமக்கு சாதகமாக அனுகூலமாக பேசுவார்னு நினச்சா இவரும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருன்னு அந்த அம்மா நினைக்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு இதெல்லாம் வாசிக்கும் போது. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிமா. எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாளாம். எப்போ பணிந்து கொண்டாங்க? இந்த வார்த்தை ஆண்டுடைய வாயிலிருந்து வந்த பிற்பாடு. எந்த வார்த்தை? நான் உனக்கு வரல, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன், நீ கானானிய ஸ்ரீ, உனக்கு அற்புதம் செய்ய முடியாது, போயிட்டுவாமா மகளே அப்படின்னு சொன்ன பிற்பாடு அவள் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டாள். ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று யாரெல்லாம் இந்த காலவில் கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு உதவி செய்ய முடியாதே தேவன் இந்த ஆலயத்தின் நடுவே இறங்கி வந்திருக்கிறார். உன் இருதயத்தில் இருக்கிற தாகத்தை பார்த்து, உன் இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகளை பார்த்து உன்னை விடுவிக்கிறார். வெறுமையா வந்தேன், உள்ள உடைஞ்சு வந்தேன், நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு மாற்றத்தோடு வீட்டுக்கு போகணும். எல்லாரும் அதே சிந்தையோடு இந்த ஒரு வரியை பாடலாம். ஹல்லேலூயா. என் ஆத்தும தாகம் பெருக என் கட்டுகள் அருந்திடுமே, என் ஆத்தும தாகம் பெருக என் கட்டுகள் கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே, என்றென்று வாழ்ந்திடுவே. ரஷதாரதார கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே, என்றென்று வாழ்ந்திடுவே. நீண்டுமாய் கர்த்தரின் தீடுமே, என்றென்று வாழ்ந்திடுவே. கர்த்தரின் கரம் உன்னை காத்திடுமே, நீ என்றென்று வாழ்ந்திடுவார். கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. யாரையெல்லாம் பிசாசு மறைமுகமாகவோ நேரடியாகவோ கட்டி வைத்தானோ எல்லா கட்டுகளும் இப்பொழுது 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 இந்த ஆராதனை வேளையில இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினால சிலது உடைக்கிறது, சிலது தகர்ந்து எரிகிறது. இயேசுவின் நாமத்தினால விடுதலையின் பிரசன்னம் உன் வீட்டுக்குள்ள அனுப்பி வை, உன் பிள்ளைகளுக்குள்ள இந்த பிரசன்னத்தை அனுப்பு. யாருக்கெல்லாம அழுதில, யாருக்கெல்லாம கண்ணீர் வடிச்சு மன குமரி குமரி நின்னில, இப்பொழுது இப்பொழுது தேவனுடைய வல்லமை அந்த பிரசனைகள்ல பாய்கிறது, அந்த பலவீனத்துல பாய்கிறது, அந்த மன உடைவுகள்ல கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. ரா 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 ஷதா ரதா 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 ரஷா ரஷோ ரீப பாரதார பரபௌ ஷந்தரகதரரே தலரதியா தர ஷேலதாரியா தரோ. ஆவியானவர் எவ்வளவு அழகா இந்த வார்த்தையை வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அவங்க வந்து இவ்வளோ வார்த்தையை பேசின பிற்பாடும் எனக்கு உதவி செய்யும்னு அவரை பணிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா விழுந்துட்டாங்க பாதத்தில். அப்படியெல்லாம் வீட்டுக்கு போக முடியாது ஆண்டவரே, நீங்கள் வீட்டுக்கு போ, நான் உனக்காக அனுப்பப்படலைன்னு சொன்னதுக்காக அது எப்படி ஆண்டவரே நான் வீட்டுக்கு போயிட்டு வருவேன்? நான் அதுக்காக வந்தேன். நான் தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமாப்பா? என் பிள்ளை அலக்களிக்கப்பட்டு அது ரோட்டு வழியாக ஓடும்போது பிசாசு பிடிச்ச ஒரு இடத்துல இருந்திருக்கும். அந்த பிள்ளை இல்லை, அது அலக்களிக்கப்படுறதை பார்த்து பார்த்து கண்ணீர் வடிச்சு ஏங்கி போய் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இன்னைக்கு ஒரு என்னை தேவன் வாழ வச்சிருவாரு, என் பிள்ளைய தூக்கி எடுப்பாருன்னு நினைச்சு வந்தேனே. நீங்க சொல்றீங்க நான் போயிட்டு வான்னு சொல்றீங்களப்பா, நான் அப்படி போக முடியாதுப்பா, அப்படி போக முடியாது. ஓ ஷத்தரதோரோ. சிலரோடு ஆவியானவர் இடைப்படுகிறதை நாவில நான் உணர். நீ கூட அப்படிதான் வந்திருக்கிற மகனே. நீ அப்படி போக மாட்ட, அப்படி ஒன்னு அப்பா வெறுமையா அனுப்பி வைக்க மாட்டார். அப்படி வெறுமையா அனுப்பி வைக்கணும்னா நீ வீட்டில் இருந்திருப்ப. இன்னைக்கு நீ வந்ததற்கும் ஒரு முகாந்தரம் உண்டு. ரீபாஷா தரோ தரா கதாரியா. அவர் உன்னை வெறுமையா அனுப்பாத தேவன். உன் உள்ள உடஞ்சி 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 இதே கானானிய ஸ்திரியை போல மறுபடி கூப்பிட்டில, மறுபடி எனக்கு உதவி செய்யும்னு கத்துனில, உங்களை விட்டா வேற யாருமே இல்லைன்னு சொன்னில, அந்த வார்த்தையே உன்னை விடுவிக்கும் தேவ பிள்ளையே. ஓ ஆவியானவர் எவ்வளோ அழகா அந்த ஸ்திரியோடு இடைப்படுறார் பாருங்க. அவங்க அப்படியும் வீட்டுக்கு போகாம அவர் பாதத்தில் விழுந்து பணிஞ்சிட்டு சொல்றாங்க, எனக்கு உதவி செய்வீங்களாப்பா, எனக்கு உதவி செய்வீங்களா? மகளே மகனே, உனக்கு உதவி செய்யணுமா? இயேசு அவருடைய பாதத்தில் விழுந்துருமா, எல்லாத்தையும் தூர அப்புறப்படுத்திரு. இயேசுக்கு முன்னால உனக்கு எதுவும் பெஸ்டா தெரிய வேண்டாம்.
அவரே உன் வாழ்க்கையில ஃபர்ஸ்டா இருக்கட்டும், அவரே உன் வாழ்க்கையில பெஸ்டா இருக்கட்டும், அவரே உன் வாழ்க்கையில மஸ்டா இருக்கட்டும், மற்றதெல்லாம் உனக்கு ஒஸ்டா தெரியட்டும். இயேசுவின் நாமத்தினால அப்படியே பாதத்தில் அப்படியே விழுந்து, ஏசப்பா ஏசப்பா கண்ணீரோடு கூப்பிடுறேனே, எல்லாரும் போங்கன்னு சொல்றாங்களே, எல்லாரும் போயிட்டு வான்னு சொல்றாங்களேப்பா, நான் போக முடியாதுப்பா, நான் போக முடியாது. மறுபடியும் வீட்டில் அந்த அலக்கழிக்கிறப்படுற பிள்ளையவா நான் பார்க்க முடியும்? அந்த பிள்ளை சகோதரி விசுவாசம் எவ்வளவு பெரிது தேவனுடைய பிள்ளைகளே. அவ போக மாட்டேன்னு நின்னுட்டா. எத்தனை பேர் திரும்பி போயிட்டீங்க எத்தனையோ நேரத்துல? அவர் பதில் தரல, அவர் சுகமாக்கல, நான் நினைச்சது என் வாழ்க்கையில நடக்கல, நான் விரும்பினது போல என் வாழ்க்கை மாறல, எத்தனையோ முறை நீங்க திரும்பி போயிட்டீங்க. ஆனா அந்த அம்மா திரும்பி போல எக்ஸ்ட்ரா ஒரு காரியத்தை செய்யறாங்க. அப்படியே விழுந்துட்டாங்க தேவ சமூகத்துல, பாதத்துல பணிந்து கொண்டாங்களாம். அந்த பணிந்து கொண்ட பிற்பாடு இறங்கியிருக்கணும்ல ஆண்டவர். பணிஞ்ச உடனே ஐயோ இந்த புள்ள வீட்டுக்கு போக மாட்டேன், ஒரு பிச்சைக்காரன் கையேந்திரான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கொடுக்கவே இல்லை, ஆனால் பின்னாலே வருது, அம்மா அம்மா ஐயா ஐயா பசியா இருக்கிறேன், கொஞ்சம் ஒரு 5 ரூபா தரீங்களா அப்படின்னு கேட்டா எந்த உள்ளமும் உடையும்ல. ஆனா இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவருடைய லீடிங்கை பார்த்தா பார்த்தும் பாராது போல, கேட்டும் கேளாது போல, அப்படியே உள்ளத்தின் அங்கலாய்ப்ப அவர் கவனித்தும் கவனிக்காது போலவே அங்க நடந்துறாரு. இப்போ சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு அவரை பணிஞ்சுக்கிட்டாங்க. அவர் இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுறாரு. அடுத்த வசனம் வாசிமா. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இப்போ அடிச்சார் பாருங்க, ஒரு அடி, அப்பா கன்னத்துல வச்சு அடிச்ச மாதிரி, நெத்தி அடி மாதிரி. அப்படியெல்லாம் நான் இறங்க மாட்டேமா. நீ பணிஞ்சுக்கிட்டாலும் சரி, நீ தாவீது குமாரனை கூப்பிட்டாலும் சரி, நீ உதவி செய்யணும் எனக்கு கத்துனாலும் சரி, நான் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு நான் போடவே மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நாய் பிள்ளைகள் என் இஸ்ரவேல் வீட்டாரு, அவங்களுடைய அப்பத்தை எடுத்து நான் அப்படி உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றார். நிச்சயமா நம்ம அந்த இடத்துல ஓன்னு கத்திருப்போம். இதுக்கா ஏம்மா என்னெல்லாமோ பேசுனாங்க இவரை. அவர் அவர் கண் பார்வைப்பட்டாலே அற்புதம் நடக்குமா, அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதம் நடக்குமா, என்னமெல்லாமோ சொன்னாங்க. அப்படி ஒன்றும் தெரியலையே. வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், ஒரு வார்த்தை கூட எனக்கு சாதகமா பேசவே இல்லை. இப்போ பார்த்தா என்ன நாயின்னு சொல்றாரு. அவங்க அந்த வார்த்தை வந்த போது கூட அவங்க வீட்டுக்கு திரும்பி போகலை. அதான் சொன்னேன்ல, உன் தாகத்தையும் உன் வாஞ்சையை பார்த்து கர்த்தர் விடுவிக்கிறார் மகளே. ஏன் கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும்னு நினைக்க சொல்கிறோம்? இந்த ஆராதனை வேலை ரொம்ப முக்கியமானது. ஆராதனை என்பது ஒரு ஊற்றுமா, ஒரு ஊற்று. அது பொங்கி பொங்கி வரணும் உனக்குள்ள. சொல்லி அல்ல சொல்லாமலே ஏன் ஆராதனை முடிக்கிறாங்க, ஏன் ஆராதனை முடிக்கிறாங்க? எனக்கு ஒரு பாட்டு பாடலாம், நீர் என்ன நேசித்தீரே உந்த உயிரை பார்க்கலாம். அவர் நம்மளை நேசிக்கிறதுக்கு நீங்கள் நான் என்ன செஞ்சோம்? அவர் உயிரை பார்க்கல நம்மளை நேசிச்சாரு. வாழ்வோ சாவோ எது வந்தாலும் ஆண்டவரே உங்களை ஆராதிப்பேன். ஆண்டவரே, எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளை அந்த நம்பிக்கையில் ஆராதிக்கிறீங்க? அந்த அன்பின் ஆழத்தில் நின்று எத்தனை பேர் ஆராதிச்சிங்க? இன்னைக்கு உன் கண்கள் அந்த கண்ணீர் வந்துச்சா? ஒவ்வொரு வாரமும் ஆராதிப்பதற்கு வாஞ்சி சனிக்கிழமை ஆயிட்டாலே நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர் ஆயிடணும். வீட்டில் தேவையில்லாத பேசாதீங்க சனிக்கிழமை, சண்டை போடாதீங்க, அங்கே இங்கே ஊர் சுற்றி தெரியாதீங்க சனிக்கிழமை. எழும்புங்க, அதிகாலையில் எழுந்து, ஆண்டவரே இன்னைக்கு ரொம்ப நான் ஆராதிச்சிருவேன் ஆண்டவரே, தெரிஞ்ச பாட்டாக இருந்தால் கண்ணை மூடி கத்துற ஆராதிச்சிடப்பா. இப்படி செஞ்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கை ஸ்தானங்கள் மாறும். ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுறதே இல்லை. அவர் சொல்றாரு, நீ நாய் அப்படின்னு சொன்னனால நம்மனா திரும்பி போயிருந்திருப்போம், இன்னும் இவற்றை நிறைய பேற்ற சொல்லி துர்ச்செய்தியை பரப்பியிருப்போம். ஏசு நாங்கள் ஒருத்தர் இருக்கிறான்னு யாரும் பெயராதீங்க, அவர் இன்னைக்கு என்ன பார்த்து கெட்ட வார்த்தை கூட பேசிட்டாரு, நாயின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லியிருந்திருப்போம். ஆனால் அந்த அம்மா அடுத்த வசனத்தில் சொல்றாங்க, மெய்தான் ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி, அந்த வாசிச்சிருமா அடுத்த வசனத்தை வாசிச்சிரு. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அவ அழகா பேசுறாங்க பாருங்க, என்ன ஒரு ஞானத்தோட பேசுறாங்க. உண்மைதான் ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு யாரும் போட மாட்டாங்க. ஆனாலும் உங்க சமூகத்திலிருந்து விழுகிற, இல்லைன்னா இந்த மேஜையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே. இப்படி ஒரு இந்த அம்மா இந்த வார்த்தை பேசுவாங்கன்னு இயேசு எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் அவர் நாயின்னு பேசி பார்த்தாரு. இவங்களுக்கு எப்படிதான் இப்படி பேச முடிச்சது தெரியல. உண்மைதான் ஆண்டவரே, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து யாரும் நாய்க்குட்டிக்கு போடவே மாட்டாங்க. யார் அப்பா பிரியாணி செஞ்சு வச்சுட்டு இப்போ நாய்க்கு எடுத்து போடுவா? எலும்பு துண்டை வேணா நாய்க்கு போடுவாங்க. யாராவது செஞ்ச பிரியாணி எடுத்து நாய்க்கு போடுவாங்களா? இல்லை, அது அவங்க பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பாங்க. உண்மைதான் பேசுறீங்க நீங்க பேசுறது எனக்கு கோவமே வர வைக்கல. நீங்க உண்மையாவே பேசிட்டீங்க, ரியலா தான் பேசுறீங்க. ஆனா ஒரு வார்த்தை சொல்றேன் ஆண்டவரே, அந்த துணிக்கே இருக்கல, அந்த வேஸ்ட், பிள்ளைங்க சாப்பிடும் போது கீழே சிந்துற அந்த வேஸ்ட் எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவாங்க தானே, நாய்க்குட்டிகள் தின்னும் தானே. என்ன பெரிய விசுவாசம் பாருங்க.
என்ன பெரிய தேவனுடைய வார்த்தையை அவங்க உரைக்கிறாங்க, அழகா பேசுறாங்க, இயேசுவையே பிரமிக்க வைக்கிற மாதிரி பேசுறாங்க. உண்மைதான்ப்பா, ஆனா அந்த துணிக்கைகள்ல எனக்கு ஒரு பங்கு, அந்த சிந்தர வேஸ்டா போன அந்த துணிக்கைகள் இருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம். இதுல ஒரு ஆழமான சத்தியம் இருக்குது தேவனுடைய பிள்ளைகளே, ஆழமான சத்தியம் இருக்குது. அந்த சிந்தர துணிக்கையிலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு நன்மை எடுத்து கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு பத்தியா, அவருடைய சமூகம் மேஜை, அவருடைய சபை ஒரு மேஜை, அவருடைய பிரசன்னம் ஒரு மேஜை. அதிலிருந்து நீ தாகத்தோடு வரும்போதெல்லாம் உனக்காக 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 சில வார்த்தையை அப்பா சிந்த விட்டுக்கிட்டே இருப்பார். எத்தனையோ பேரோடு பேசாத ஒரு வார்த்தை உன்னோடு பேசியிருக்கும் பாரு, அதை எடுத்துட்டு பொறுக்கிட்டு போ. அதுதான் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கை. உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை சிந்த விடுறாருமா, உனக்குன்னு ஒரு நன்மையை சிந்த விடுறாரு, உனக்குன்னு ஒரு பெஸ்டான சிந்த விடுறாரு அவரு. அந்த அம்மா அதான் சொல்றாங்க, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னும் தர, அதுல இருந்து ஒரு துணிக்கை எனக்கு தாங்க. பெஸ்ட் எனக்கு தரவே வேண்டாம், அதை வேணா உங்க பிள்ளைகள் கொடுங்க, வேஸ்ட் ஆனதை மட்டும் தாங்க. பெஸ்ட் உங்க பிள்ளைகள் கொடுத்துருங்க, வேஸ்ட்டை மட்டும் எனக்கு தாங்க, நான் போறேன். பெஸ்ட்டை தராட்டாலும் நான் கோவப்பட மாட்டேன், ஆனால் அந்த வேஸ்ட்லையாவது எனக்கு ஒரு பகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போகவே இல்லை. அப்படியே நின்றுட்டு இயேசுட்ட நின்று கதறிக்கிட்டு கூப்பிட்டுட்டு அங்கலாச்சிட்டு அவங்க நின்றுட்டே இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஏன் இன்னைக்கு சில நேரத்தில் விடுதலை பெறல அப்படின்னா, இவ்வளவு வைராக்கியமா இவ்வளவு தாகத்தோடு இயேசுவை கூப்பிடுறது இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜெப குறிப்புகளெல்லாம் செத்தே போயிட்டு, ஜோம்னி பார்த்தோம் அற்புதம் நடக்காதுன்னு சொல்லி அந்த ஜெப குறிப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அதுக்கு அடக்காரதை நடத்திட்டு இப்போ வேற புது ஜெப குறிப்புக்கார் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவுது. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்க விசுவாசம் உங்களை விடுவிக்கும், உங்க விசுவாசம் உங்களை பலப்படுத்தும், உங்க விசுவாசம் உங்களை வாழ வைக்கும். அந்த அம்மா சொல்றாங்க, நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல அப்படின்னு சொன்னா கூட அவங்க போகல. அந்த வேஸ்டா சிந்துற அந்த துணிக்கைவாதி எடுத்து எனக்கு தாங்க. யார்ப்பா இப்படி சொல்வா? யாரால இப்படி சொல்ல முடியும்? நாயின்னு சொன்ன உடனே கோவம் வரும்ல, வீட்டுக்கு போயிடணும் போல தோணும்ல, கூட 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசி அவருக்கு திட்டணும் போல தோணும்ல. ஆனா அந்த அம்மாவால போக முடியல. அந்த தாகமும் அந்த ஏக்கமும் அந்த பெருமூச்சும் அந்த அங்கலாய்ப்பும், பல நாள் அழுதமே, பல நாள் உள்ள உடஞ்சி நின்னுமே, இன்னைக்கு ஒரு அற்புதத்தை வாங்காம எப்படி வெறுமையா வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லி அந்த அம்மா கதறினதுனால, கத்துறதுனால, கூப்பிட்டதுனால அந்த வார்த்தையை சொல்றாங்க, உண்மைதான் ஆண்டவரே, உண்மை மாதிரியே பேசுறீங்கப்பா, ரியலா தான் நீங்க பேசுறீங்கப்பா, ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை அந்த துணிக்கையிலேருந்து எடுத்து தந்துருவீங்களா? அவருடைய மேஜைக்கு முன்பாய் வந்து நிற்கிற தெய்வ பிள்ளையே, சபையாகிய மேஜையில் வந்து நின்று கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உனக்காக கர்த்தருடைய கரம் சிலது சிந்த விடுகிறது. ரீபா ஷா தாரா தாரா தோரோகா தாரியா ஷதா ரிகா லீஷதா. உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லியிருக்கலாம், நீ சிறுமைப்பட்டவள் என்று உன்னை சொல்லியிருக்கலாம், நீ பெருங்காற்றில் அடிபட்டவள் என்று உன்னை சொல்லியிருக்கலாம். ரீகா தாரா தோ ரஷியா ராதாரா. கர்த்தர் உன் கல்லுகளை பிரகாசிக்க செய்யும்படி உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறான். அப்படி சமூகம் ஒரு மேஜை மேஜை மேஜை. இந்த மேஜை முன்பா கானானிய ஸ்திரியை போல நீ விழுந்து கிடக்க ஆயத்தமா? உன் வாழ்க்கையை மறுபடியும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு நீ ஆயத்தமா? எதையெல்லாம் விட வேண்டும் என்று கர்த்தர் உன்னோடு அநேக நாட்கள் பேசி விடாமல் இருக்கிறாயோ? சில பாவங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? சில அருவருப்புகள் உன்னை பின்தொடர்ந்து வருகிறதோ? எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாய் விட்டுவிடு. அப்படியே அக்கினி உன்னை சுட்டரிக்கட்டும், பாவத்தை சுட்டரிக்கட்டும், அக்கிரமங்களை சுட்டரிக்கட்டும். ஓ ரீ பா தாரா ஷாத்தா. அப்படியே சமூகத்தில் கானானிய ஸ்திரியை போல விழுந்து விட அப்படியே சாஷ்டாங்கம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லை, நான் திரும்பி போக மாட்டேன், நான் இன்னைக்கு வெறுமையா நான் வீட்டுக்கு திரும்பி போகவே மாட்டேன், ஆண்டவரே என்னை நிறைவுள்ளவளாய் அனுப்புங்க, என் வார்த்தையின்படி நான் ஆண்டவரே ராஜா எதிர்பார்த்து வந்த காரியத்தின்படி என்ன விடுதலையாக்கி என்ன சுகப்படுத்தி என் காயங்களை ஆற்றி அனுப்புங்கன்னு எத்தனை பேர் தேவனுடைய மேஜைக்கு முன்பா கண்ணீரோடு உள்ள உடைவோடு நிற்கிறீங்களோ அவர்களை கர்த்தர் இந்த காலையில் விடுதலையாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் இவட்ட இயேசு சொல்றாரு, நீ போ, நீ நாயின்றாரு, அப்படிலாம் உனக்கு தர முடியாதுங்கிறாரு. அது அற்புதத்தை தர முடியாதுங்கிறதுல இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு பாருங்க. தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த அம்மாவால் வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. அந்த அம்மா அங்கேயே நின்று சொன்னாங்க, உன் துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே ஆண்டவரே, அதை எனக்கு தாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இப்போ ரொம்ப ஆண்டவரை பிரமிச்சிட்டாரு. இப்படி யார் சொன்னா? 100க்கு அதிபதியாவது ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டுக்கு வர பாத்திரம் நல்லன்னு சொன்னான் 100க்கு அதிபதி. ஆனால் இந்த அம்மா எக்ஸ்ட்ரா ஒருபடி சொல்றாங்க, நான் இப்போ மகளை கூட்டிட்டு வரல, நல்ல கவனிக்கணும், வார்த்தையை முடிக்க போறேன், மகளை கூட்டிட்டு இந்த கானானிய ஸ்ரீ இங்க வரல ஆண்டவற்ற, இவங்க வாங்குற அற்புதத்தை வீட்டுக்கு சுமந்து கொண்டு போய் மகளுக்கு கொடுக்கணும். எவ்வளவு விசுவாசத்துல வீட்டுல இருந்து வரும்போதே புறப்பட்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. விசுவாசத்தோடு வந்தாங்க. இன்னைக்கு நான் அற்புதத்தை வாங்கிட்டு போய் என் மகளுக்கு கொடுப்பேன்ட்டு வந்தாங்க. ஆனா இங்க வந்து நிக்கிறது மாதிரி அவங்க எதிர்பார்த்து வந்துற மாதிரி இங்க காரியம் ஒண்ணு அவங்களுக்கு அனுகூலமா இல்ல, சாதகமா இல்ல. இப்ப அவருடைய பாதத்திலே விழுந்துட்டாங்க.
ஆண்டவரே, என் மகள் கொடிய வேதனைப்படுறா. மகளுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணி வந்தாங்க. இன்னைக்கு பிசாசு எத்தனை குடும்பங்களை கொடிய பாவத்துல, கொடிய சாபத்துல பிள்ளைகளை அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர்ட்ட இருந்து எனக்கு விடுதலை வேணும், என் பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்கணும், எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? சில கொடிய பாரங்கள், சில கொடிய இக்கட்டுகள் தேவ சமூகத்துல உங்களை திருப்பி விடுறதே இல்லை. இன்னும் உலகத்தோடு உலகமா போக தான் விரும்புறீங்க. அவங்க சொல்றாங்க, அந்த துணிக்கைகளையாவது எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஒரு வார்த்தையை அடிக்கோடிட்டு காட்டினேன், பெஸ்ட் எனக்கு வேண்டாம், ஒஸ்ட் போதும், இல்லைன்னா வேஸ்ட் போதும், அதனால எனக்கு தராங்க, அதை கூட நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன். இப்போ இயேசுவை ஆச்சரியப்பட்டு இன்னும் அவளை இப்போ பேசி ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம கண்ணஸ்திரி ஜெயிச்சது போல காட்டுறாங்க. இந்த அம்மாட்ட பேசி இனிமே ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நீ என்ன கேட்ட? சிந்திர நான் துணிக்கையை தான் கேட்ட, வேஸ்ட்டை தான் கேட்ட. மேஜையிலேருந்து விழுந்துட்டே இருக்கும்ல, வேஸ்ட் ஆனது போனது வந்தது, அதை தான் கேட்டேன். ஆனால் நான் சொல்கிறேன், உனக்கு பிள்ளையின் அப்பத்தையே கொடுத்து உனக்கு அனுப்புகிறேன். பிள்ளையின் அப்பம் உனக்கு கொடுக்கப்படும். சுகமாகிய பிள்ளையின் அப்பம் உனக்கு கொடுக்கப்படும். சமாதானமாகிய பிள்ளையின் அப்பம் உனக்கு கொடுக்கப்படும். நன்மையாகிய பிள்ளையின் அப்பம் உனக்கு கொடுக்கப்படும். அதை அந்நியர் புசிப்பது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலையிலே விலையேற பெற்ற கர்த்தருடைய மேஜையிலிருந்து கண்ணீர் வடித்த உங்களுக்காக, பலவீனப்பட்டு நின்ற உங்களுக்காக, பலருடைய மத்தியில் நிந்திக்கப்பட்டு நின்ற உங்களுக்காக அவருடைய சமூகத்திலிருந்து பிள்ளையின் அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் வாங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? துணிக்க வேண்டாம், துணிக்க வேண்டாம். துணிக்க போது நினைச்சீங்கல்ல, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து கர்த்தர் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய பிரசன்னம் பிள்ளையின் அப்பத்தை உனக்கு கொடுக்கிறது. இயேசுவின் நாமத்தால் ரீபால சதார தார தார. உன் பெயருக்கு பின்னால, உன் பெயருக்கு பின்னால கீர்த்தின்னு எழுதி வை. உன் பெயருக்கு பின்னால புகழ்ச்சின்னு எழுதி வை. உன் ஸ்தானம் மாறு. இயேசுவின் நாமத்தினால பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டி சாப்பிடாதீங்க. பிள்ளையின் அப்பத்தை அந்நிய சாப்பிட மாட்டான். பிள்ளையின் அப்பத்தை சத்திரியை அபகரிக்க முடியாது. பிள்ளையின் அப்பம் உனக்கு, பிள்ளையின் அப்பம் உன் பிள்ளைகளுக்கு, பிள்ளையின் அப்பம் உன் குடும்பத்துக்கு. ரீபா பாஷ தார 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 பௌஷாரியா தர ரேப பால பௌதர பௌஷே தர தர பரியா. அவங்க பேசி பேசி ஜெயிச்சுட்டு துணிக்க போது நாங்கள் துணிக்கன்னா வேஸ்ட் தான். இந்த வேஸ்ட் போதும் நாங்கள பெஸ்ட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. பிள்ளையின் அப்பத்துக்கு அவங்க சுதந்திரவாளி இல்லைன்னு ஆண்டவர் எவ்வளவுதான் பேசி அதட்டி அவமானப்படுத்தினது போல சொன்னாலும், அந்த அம்மாவுடைய உள்ள உடைவு அப்படி, அந்த அம்மாவுடைய ஏக்கம் அப்படி, அந்த அம்மாவுடைய தாக அப்படியே தான். நம்முடைய ஓட்டோ, நம்ம பிரயாசம், நம்ம விசுவாசம் எதுவுமே வீண் போகாது. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி ஓடி வந்து என்ன பிரயோஜனம் கேட்குறீங்களா? இந்த அதிகாலை ஜெபத்துக்குலாம் சிலர் வாஞ்சியோடு வந்தீங்கல்ல, கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலன் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில் தேவனுக்காக ஓடுகிற ஓட்டம் மட்டும் ஒரு உலகத்துக்காக ஓடுற எத்தனையோ ஓட்டங்கள் நமக்கு பிரதிபலனை தராமல் இருக்கலாம். அந்த பிரயாசங்கள் வீணாக இருக்கலாம். கர்த்தருக்காக ஓடி பாருங்க. கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க. கர்த்தருக்காக ஆண்டவரே உங்களுக்காக தான் வாழ்வேன், அந்த வைராக்கியத்தில் நின்று பாருங்க. அந்த வைராக்கியம் உங்களை வாழ வைக்கும். அந்த வைராக்கியம் உங்களை தூக்கி கொண்டு போகும். அந்த வைராக்கியம் உங்களை மேன்மைப்படுத்தும். யாரெல்லாம் இன்னைக்கு வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் ஜோமுன்னா எங்களுக்கு அற்புதம் நடக்கும். எப்படி இப்படி வாழ்ந்திருக்கிறீங்க? எப்படி இப்படி மாறினீங்க? லாபான் யாக்கோபை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிச்சாராம். நீங்க லாபானா யாக்கோபா? நீங்க லாபானா இருக்க ஆசைப்படுறீங்களா, யாக்கோபா இருக்க ஆசைப்படுறீங்களா? அடுத்தவர்கள் பார்த்து, தாய்மாமனாகிய லாபான் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தினார்னா, யாக்கோபோடு ஒரு தேவன் இடைப்பட்டு கொண்டே வருகிறார். என்றைக்கு வீட்டை விட்டு இறங்கினாரோ, என்றைக்கு வீட்டை விட்டு இறக்கி விடப்பட்டாரோ, மறுபடியும் அதே ஸ்தானத்துக்கு திருப்பி கொண்டு வருகிற வழியெல்லாம் தேவனுடைய வழி நடத்தல். ராபாஷரோ, தேவனுடைய இடைபடுதல் யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே வந்தது. தேவனுடைய பிள்ளை, எத்தனை நேரம் தேவன் உன்னோடு கூட இடைப்பட்டதையும், தேவன் உன்னோடு பேசினதையும், தேவன் உன்னை தேற்றினதையும், தேவனுடைய பிரசன்னத்தை நீ அனுபவித்த எத்தனை நேரத்தில் நீ உணர்ந்திருக்கிறாய்? அவசரப்படாதீங்க வாழ்க்கையில. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு என்ன திங்கட்கிழமை எந்திரிச்சு வேலைக்கு போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும். உங்க சுய முயற்சியின் அடிப்படையில், உங்கள் சுய சித்தத்தின் அடிப்படையில், உங்கள் சுய பிரயாசத்தின் அடிப்படையில் ஒரு சிறு காரியங்கள் கூட உங்கள் வீடுகளில் நடக்காதிருப்பதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லாவற்றிலும் சிறிதோ பெரிதோ எல்லாவற்றிலும் தேவனுடைய வழிநடத்தலை கேட்டு கேட்டு நில்லுங்க. ஆண்டவர் சொல்ல, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கேட்ட என் மகளுக்கு தான் சுகமாகணும்னு. இப்போ எதுக்கு அந்த அம்மா தேடி வந்தாங்கன்னா, அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், என் கடன் மாறணும், என் வாழ்க்கை உயர்த்தப்படணும். அதுக்கெல்லாம் அந்த அம்மா தேவனை தேடி வரல. அவங்களுக்கு இருந்த ஒரே நோக்கம், என் மகா இன்னைக்கு சுகமாகணும். நான் என் மகளுக்கு சுகத்தை வாங்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி தான் அந்த அம்மா வந்தாங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ என்னெல்லாம் விரும்புனியோ எல்லாமே இன்னைக்கு உனக்கு.
சுகம் மட்டும் இல்லை, உன் கணவனுக்காக ஜெபம் பண்ணியா, உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணியா, உன் எதிர்காலத்துக்கு ஜெபம், எல்லா விருப்பங்களும் இன்னைக்கே உனக்கு நிறைவேறும். எவ்வளோ அழகா ஆண்டவர் அந்த மகளை சேற்றி அனுப்புறாரு பாருங்க. அதாங்க பிள்ளையின் அப்பம். நிறைய நேரத்தில் இந்த பிள்ளையின் அப்பத்தை எதிர்பார்க்கல தேவனுடைய பிள்ளைகளே. உன் பிள்ளையின் அப்பத்தை சில வீடுகளில் நாய்க்குட்டிகள் சாப்பிட்டு போகுது, அந்நியர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், சத்துரு அபகரிச்சுட்டு நிற்கிறான். உன் குடும்பத்தில் சண்டை நடக்கிறத பார்த்து சத்துரு கை கட்டி நிற்கிறான். வெக்கமா இல்லை உனக்கு? நீ தேவனுடைய பிள்ளை அல்லவா? இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டணி. உன் சுகத்தையும் உன் சமாதானத்தையும் உன் ரட்சிப்பையும் உன் அபிஷேகத்தையும் உன் பரிசுத்தையும் நாய்க்குட்டிகள் எடுத்து போடுவேனி? போடாத. அது நாய்க்குட்டிகள் கூட அதில் பிள்ளையாகி உனக்கு கொடுத்துருக்குற அப்பா சும்மா வரல. உனக்கும் எனக்கு வந்த மேன்மை ரட்சிப்பு கல்வாரி சிலுவையில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம உனக்காக எனக்காக சிந்தி கிரயம் சித்தி மீட்டு கொண்ட ரட்சிப்பை நாய்க்குட்டிக்கு எடுத்து போட்டுறாத. பெற்ற பரிசுத்தத்தை காத்துக்கொள், பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள். மரணம் வரைக்கும் உறுதியா நின்று. பாடு தான் வரும், வேதனை தான் வரும், பலவீனம் தான் வரும், நிந்த தான் வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாவற்றின் மத்தியிலும் இன்னைக்கு பாடினது போல பின்தொடர்ந்துட்டே வருவேன். ஆண்டவரே, நான் ஒரு கானானிய ஸ்ரீ, நான் பின்தொடர்ந்தே வருவேன். என் ஜெபத்தை கேட்டாலும் நான் பின்தொடர்வேன். நீங்க முகத்தை திருப்பினாலும் பின்தொடர்வேன், பதிலே தரலனாலும் பின்தொடர்வேன். ஆண்டவரே, சமாதானத்தை தரலனாலும் பின்தொடர்வேன். நீ விடுவித்தாலும் பின்தொடர்வேன், விடுவிக்காட்டாலும் பின்தொடர்வேன். உங்களை பின்தொடராம என்னால வாழ முடியாது ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலவில் தைரியம் சொல்றீங்க தேவனுடைய பிள்ளைகளே? அவருடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அவ வீட்டுக்கு போனா எப்பமா வீடு போய் சேர்ந்திருக்கலாம். அவ போல இல்ல, அவ போலமா, அவ எப்படி போவா? எத்தனை வருஷம் கண்ணீர் வடிச்சாலோ, எத்தனை வருஷம் அழுது நின்னாலோ, இன்னைக்கு எப்படி ஆண்டவரே நான் வீட்டுக்கு போவேன்? வெறுமையா எப்படி வீட்டுக்கு போவேன்? என் பிள்ளைய பார்க்க முடியல, என்னால எந்த பிரச்சனையும் உன்னால பார்க்க முடியலமா. ரீபா ஷாதாரா கதவுரா ஷாதாரே, ஏதோ உன்னை பார்க்க முடியாம பார்த்து அல்றேன்னு சொல்றீல. ஓ, யாரோடோ ஆண்டவரை ஆவில நல்லா உணர்றேன். யாரோடோ கர்த்தர் இந்த வார்த்தையை திரும்ப இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நீ என் பலவீனத்தை கர்த்தரத்துல ஒப்பு கொடுத்துட்டு போ, பலத்தை வாங்கிட்டு போ. உன் கண்ணீரை கர்த்தரத்துல கொடுத்துட்டு களிப்பை வாங்கிட்டு போமா. நீ எதெல்லாம் உடைஞ்சு போய் வந்தியோ, உன் பலவீனம், உன்னுடைய உடைவுகள், உன்னுடைய மனக்காய் எல்லாத்தையும் ஆண்டவற்றை கொடுத்துட்டு நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்லன்னு சொல்லனால அவளுக்கு பிள்ளையின் அப்பத்தை எடுத்து ராஜா கொடுத்தது போல உனக்குரிய பிள்ளையின் அப்பத்தை இன்னைக்கு வாங்கிட்டு போ இயேசுவின் நாமத்தினால. வீட்டுக்கு போகும்போது யாரும் வெறுமையா போக வேண்டாம். வார்த்தையை முடிக்க போறேன். இப்போ நீங்க மார்க் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டிற்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். இதுல வாசிக்கிறோம், எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இயேசுட்ட பேசிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசுனாங்க? என் மகா எப்படிலாம் அலக்களிக்கப்பட்டா அப்படின்னு விழாவாரியா விவரிச்சுக்கிட்டு ஒன்று இருக்கல. ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் அறிகிற கர்த்தருடைய இருதயம் அவளை அறிந்திருந்தது. அவருடைய உடைவுகளை அறிந்திருந்தது, அவருடைய மன காயங்களை அறிந்திருந்தது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ வீட்டுக்கு போ, உன் மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்றார். எனக்கு ரொம்ப இது ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, ஜெபம் ஒன்றும் அங்கே நடக்கலை. இயேசுவும் கானானியஸ்ரீ பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் பேசியிருக்க மாட்டாங்க. இந்த வார்த்தை தான் பேசுறாங்க. அவங்க பிள்ளை நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லது இல்லைங்கிறாரு ஆண்டவர். இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே அது துணிக்கைகளாது எனக்கு தாங்க, இப்படி தான் பேசுறாங்க. இயேசுட்ட பேச 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 நல்லா கவனிக்கணும். இயேசுட்ட பேச 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 பேசிக்கொண்டு இருக்க 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 வீட்டில் ஒரு சுகத்தின் ப்ராசஸ் நடந்துட்டே இருந்துச்சு. அந்த ப்ராசஸை யாரால் நிறுத்த முடியல. இங்கே கர்த்தருடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து உனக்கு உரைக்கப்பட்டிருக்கும் போது உன் வீடுகளில, உன் வீட்டின் எல்லைகளில ஆங்காங்கே அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறத நீ உணர்கிறாயோ உணரவில்லையோ, ஆனால் அது அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த வெறுமைக்காக தேவ சமூகத்தில் இருந்தியோ, எந்த வெறுமைக்காக தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிச்சியோ, இங்கு கர்த்தருடைய மேஜையாகிய அவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கும் போதே விடுதலை. கர்த்தர் உன்னுடைய வீடுகளில, உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறார். அவ பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அங்க அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிட்டு, எப்போ இயேசுட்ட பேச ஆரம்பிச்சாங்களோ அப்பமே கர்த்தர் அவருடைய மகளுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அந்த மகள் கூட கூட்டிட்டு வரல. வீட்டில தான் அலக்களித்து வந்த மகளை, பிசாசினால் கொடிய வேதனை பட்டு இருக்கிற மகளை வீட்டில் விட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க. எதை வீட்டில் விட்டு வந்திருக்கிறீங்க? பிரச்சனை வீட்டில் விட்டு வந்திருக்கிறீங்களா?
காயப்படுத்துகிற பிள்ளையை வீட்டில் விட்டு வந்திருக்கிறீங்களா? உங்களோடு போராடின சில மனிதர்களை விட்டு வந்திருக்கிறீங்களா? எதெல்லாம் என்னோடு கூட்டிக் கொண்டு வர முடியாது, இதை சுமந்து கொண்டு வர முடியாது, வீட்டில் இருக்கட்டும் சொல்லி வந்தீங்களா? இல்லைன்னா சுமந்து கொண்டே வந்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தை இங்கு உரைக்கப்படும் போதே, கர்த்தருடைய வார்த்தை இங்கு தியானிக்கப்படும் போதே, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கும் போதே, சில இடங்களிலே கர்த்தர் அற்புதம் செய்யும்படி அவருடைய அற்புதத்தின் கரம் இறங்கி ஆயிற்று இயேசுவின் நாமத்தினால. அவங்க அதை எவ்வளவு விசுவாசிக்கிறாங்க பாருங்களேன். உடனே அவருடைய மகள் ஆரோக்கியமானாலாம். அந்த வார்த்தை இவ்வளவு மகிமையா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. உடனே உடனே உடனே. எப்போ உடனே? ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் போ பிசாசே இங்க இருந்து அப்படின்னு சொன்னாரா? இல்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரொம்ப வல்லமை இருக்குது என்னுடைய பிள்ளைகளே. அவங்க பெற்றிருக்கிற சுகத்தை அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த சுகத்தை வாங்கி அப்படியே பிள்ளைக்கு அனுப்பிட்டாங்களே. ஏன்னா ரொம்ப விசுவாசத்தில் அவங்க பலப்பட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கும் போது, ஒவ்வொரு வாரம் ஆராதிக்கும் போது அந்த தேவனுடைய பிரசன்னத்தை அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஆராதிக்கணும். ஆண்டவரே, நான் இங்கே ஆராதிக்கும் போதே என் வீடுகளில் அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நான் உங்கள்கிட்ட பேச பேச என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அவர் சுகமாக்கி கொண்டே இருக்கிறார், அவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார், அவள் வாழ வைத்து கொண்டே இருக்கிறார். பாடணும்ல, நீ கர்த்தரின் கரம் என்னை காத்திடுவேன், என்றென்றும் நான் வாழ்ந்திடுவேன். நீ வாழ்ந்திருப்பாய் மகனே, நீ வாழ்ந்திருப்பாய் மகளே. யார் சொன்னா நீ வாழ மாட்டேன்னு? யார் சொன்னா உன் குடும்பம் தலையெடுக்காதுன்னு? யார் சொன்னா உனக்கு ஒரு முடிவு காலமே இல்லை? யார் சொன்னா உனக்கு விடிவு காலமே இல்லைன்னு சொல்லி? நீ ஆராதிக்கிற தேவன் கட்டுகளை உடைக்கிற தேவன் இயேசுவின் நாமத்தினாலே உன் காயங்களை மாற்றுகிற தேவன், உனக்காக அற்புதம் செய்யும்படி இந்த காலையில் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிற தேவன். கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த ஆலயத்தில் இருந்து கொண்டிருக்கும் போதே, இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே, சில இடங்களில் உங்களுக்காக நீ விசுவாசிங்கன்னா அற்புதம் நடக்கும். வேணா போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவள் ஆரோக்கியமானாள். நம்மனா என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே சுகமாயிருப்பாளா? நாளைக்கு கூட்டு வரணுமா? இல்லைன்னா ஜெப எண்ணெய் நான் வாங்கிட்டு போவா? இல்லைன்னா நீ கையில் வைப்பீரா? நாளைக்கு நான் கூட்டு வந்துடுவா? ஆண்டவரே, நான் எதை நம்பி ஆண்டவர் வீட்டுக்கு போவேன்? அவள் சுகமா இருப்பான்னு யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, நான் எப்படிப்பா நான் வீட்டுக்கு போவேன்? அப்படி அந்த அம்மா கேட்கவே இல்லை. விசுவாசத்தோடு வீட்டுக்கு போங்க, விசுவாசத்தோடு வீட்டுக்கு போங்க. இந்த வார்த்தையை உள்ளத்துல சுமந்து, பிள்ளையின் அப்பத்தை கர்த்தர் எனக்கு எடுத்து கொடுத்து விட்டார், கர்த்தருடைய மேஜையிலிருந்து எனக்காக சிந்தப்பட்ட ஆயிற்று என்ற விசுவாசத்தோடு வீட்டுக்கு போங்க. சூழ்நிலை மாறும் இயேசுவின் நாமத்தினால். எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. உடனே அவள் ஆரோக்கியமானாலாம். அவள் நானா இருந்தா கூட என்ன நினைச்சிருப்பேன், எஸ்பா உண்மைக்குமே சுகமாயிருப்பாளோ, இல்லை நான் எதுக்கும் நாளைக்கு நான் என் பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்டா, கையை மட்டும் என் பிள்ளை மேலே வச்சுறீங்களா ஆண்டவரே? நிறையத்தில் ஊழியக்காரங்க கையை வச்சாதான் நமக்கு விடுதலை வரும்னு நினைக்கிறேன். அதான் ஒரு டாக்டரம்மா சொல்லுவாங்க. அவங்க ஒரு பாஸ்டரமா ப்ளஸ் டாக்டரம்மா. முட்டு வலின்னு வர்றவங்க கூட இந்த ஸ்டெதஸ்கோப் ஒன்று போட்டிருப்பாங்களே டாக்டர், அதை என் முட்டில் வைங்கம்மாங்களாம். அது முட்டில் வச்சு நோ பிரயோஜனம், அது இருதயத்தில் வச்சாதான் இருதயத்தின் துடிப்பை மட்டும் கேட்கும். ஆனால் இந்த கிராமங்கள்ல இருந்து இந்த படிப்பறியாத ஜனங்கள் வரும்போது அவங்க நினச்சிக்கிட்டாங்க, இந்த ஸ்டெதஸ்கோப்பை என் முட்டில் வச்சா கூட எனக்கு விடுதலை அப்படின்னு. அது மாதிரி இந்த அம்மா கையை வச்சாதான் விடுதலைன்னு கேட்கல. நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு சுகம் அங்கே நடந்துட்டே இருக்கு, என் பிள்ளையை கத்த சுகப்படுத்திட்டே இருக்கிறார் அப்படிங்கிறத ஆவியில ஃபீல் பண்ணி, அந்த விசுவாசத்தை ஃபீல் பண்ணி கத்தரோட பேசுறாங்க. வேதம் தெளிவாய் சொல்லுது, உடனே அவருடைய மகள் ஆரோக்கியமாக. இதுதாங்க விசுவாசம். கானானிய ஸ்திரீக்கு முன்பாக நம்முடைய விசுவாசம்லாம் ரொம்ப வெட்கப்பட்டு நிற்குது. நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்படுத்தப்படலை. அதனால தான் சிலர் அற்புதங்களை வாங்காமல் இருக்கிறோம். பார்த்தா தான் நம்புவேன் ஆண்டவரே, செஞ்சாதான் நம்புவேன் ஆண்டவரே, செஞ்ச பிற்பாடு தான் ஆண்டவரே சாட்சி சொல்வான். இப்படியே நிறைய இடத்துல ஜோம்னி நம்முடைய அவிசுவாசமே நம்முடைய வாழ்க்கையில சில அற்புதங்களை நடக்காமல் தடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனா அவங்க அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காம வேதம் சொல்லுகிறது, உடனே அவள் மகள் ஆரோக்கியமானால். வீட்டுக்கு போறாங்க, அவன் மகா கட்டில்ல படுத்திருக்கா. இதை விட என்ன வேணும்? ஏன் கட்டில படுத்திருந்தான்னு போட்டிருக்கு? அவ படுக்கவே இல்லை இவ்வளவு நாளும். அவ அலக்கழிச்சு சுத்திக்கிட்டே வரா, அவ ஓடிட்டே இருக்கிறா தெருவழியா. எல்லாரும் சொல்றாங்க, ஏன் உன் மகா அங்க ஓடுறா, உன் மகா இங்க ஓடுறா, என்ன உன் மகா கத்துறா? ஏன் இன்னைக்கு அந்த பிள்ளை படுத்திருக்கு தெரியுமா? பிசாசு பிடிச்சி பிசாசுகள் வெளியேறும் போது சரீரம் ரொம்ப டயர்டாயிரும். பிசாசு இருக்கிற வரைக்கும் அமுக்கி 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 வச்சு அந்த பிசாசு வெளியே போன பிள்ளை அவங்களுக்கு ஒரு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க சரீரத்தில். அந்த களைப்பை அவ உணர்ந்தாலும் என்னமோ தெரியல, அப்படியே அமைதியாக கட்டில படுத்துட்டா. அவள் இயேசு தேடி ஓடி வந்தது வீணாச்சா? இல்லை, அப்படி எழுமி நிற்கலாம், செய்தியை முடிக்கலாம். ஆனால் அப்படி எழுமி நிற்கலாம். ரிபாஷா தர ஒரியாந்தா நேராக என்னால் முடிக்க போகிறேன். அவள் ஓட்டம் வீணா போல, தேவனுடைய பிள்ளையே. அவள் பிரயாசம் வீணா போல, அவள் காத்துக்கொண்ட விசுவாசம் வீணா போல. தேவனை தேடி வந்ததுக்கு அவளுக்கு பலனோடு வீட்டு போனான். நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. தேவனுடைய பிள்ளையே, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. எது உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு விரும்பி வந்த, நீ நினைச்ச துணிக்க போதும் சிந்தனதையா நான் பொறுக்கிக்கிறேன்னு சொல்ல. ஆனால் கத்த சொல்றாரு, இன்னைக்கு பிள்ளையின் அப்பத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன், நிறைவா வீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு போகும்போது உன் சூழ்நிலை மாறி இருக்கும்.
நெடுநாளாய் வடித்த சில கண்ணீர்களை கர்த்தருடைய தலையிட நீ நிச்சயமாய் பார்க்க முடியும். ஆண்டவருடைய கரம் உனக்காக பெஸ்டானதை செய்து கொண்டு இருக்கிறது. ரீபா ஷாத்தா ராதா கதூரா ஷாத்தா ரியா ராதா ரோ. ஏசுட்ட பேசிட்டு இருக்கும்போதே அற்புதம் நடந்துச்சுல அந்த மகளுக்கு. இப்பொழுது இங்க நீங்க ஆராதிக்கும் போதே, இங்க தேவனுடைய வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, இங்க தேவ பிரசன்னத்தில் நீங்க மன உடைந்து நிற்கும் போதே உங்களுக்காக நடக்க வேண்டிய அற்புதங்கள், உங்களுக்காக சில இடங்களில் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்த அவருடைய கரம் இறங்கி ஆயிற்று இயேசுவின் நாமத்தினால. அது ஒரு ப்ராசஸ், அது நடந்துட்டே இருக்குது. ஏற்ற வேளை வருகிற வரைக்கும் கர்த்தர் உன் கண்களை கர்த்தர் தெளிவிப்பார். அப்பொழுது நீ காண்பாய். ஹல்லேலூயா. என் ஓட்டமும் பிரயாசமோ நான் காத்த என் விசுவாசமோ, என் ஓட்டமும் பிரயாசமோ நான் காத்த என் விசுவாசமோ, வீணல்லாது சத்தியா நேசரை காண்பை நித்தியா, வீணல்லாது நேசரை காண்பை நித்தியா, காணுவேன் நேசரை நான் காணுவேன், அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால் காணுவேன் நேசரை நான் காணுவேன், அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால் காணுவேன். இயேசுவே மணாளனே என் நம்பிக்கையின் தீபமே, இயேசுவே மணாளனே என் நம்பிக்கையின் தீபமே. உனக்காக ஒரு நம்பிக்கையின் தீபம் ஏற்றப்பட்டு ஆயிற்று. உன் விசுவாசம் பெரிதென்று கர்த்தர் அறிந்து, உன் தாகம் பெரிதென்று கர்த்தர் அறிந்து இந்த கால வேளையில உன்னை விடுவிக்கிறார். உன்னை சுகப்படுத்துகிறார். நெடுநாளாய் வடித்த சில கண்ணீர்கள் கர்த்தருடைய கரம் இந்த கால வேளையில உனக்காக குறுக்கிடுகிறது. நீ வீட்டுக்கு போகும்போது நீ சூழ்நிலை மாறி இருப்பதை நீ காண்பாய். அற்புதம் நடந்திருப்பதை நீ உணர்வாய். சில நாட்களுக்குள்ளே உன் வாழ்க்கையில வந்த மாற்றங்களை கண்டு நீ பூரிப்பாய். கண்ணீரோடு வந்த உன்னை ஜெப வீட்டில் கூட்டிக் கொண்டு வந்து கர்த்தர் உன்னை மகிழ பண்ணி இருக்கிறார். உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள்